அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். விஜய் உதய் மோதல், மானஸ்தன் வர்சஸ் குடும்பஸ்தன், வேடிக்கை பார்க்கும் தமிழர்கள், களவு போகும் காவிரி நதிநீர் உரிமை, இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணநிதி என மேவிய ஆறு பல ஓடி திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று நாம் பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. காவிரி நதியினால் தமிழ்நாட்டின் 21 மாவட்டங்கள் பலன் பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த காவிரி பொய்த்து போச்சுன்னா தமிழ்நாடு என்பது ஒட்டுமொத்தமாக பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சமீபத்தில் கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றினை கூட்டி கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட நாங்கள் தரமாட்டோம், மேகேதாட்டு அணையை எப்படி இருந்தாலும் கட்டியே தீர்வோம் போன்ற முடிவுகளை கர்நாடக அரசு எல்லா கட்சியும் ஒன்றாக கூட்டி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் தண்ணீர் கேட்டு பெற வேண்டிய இடத்துல போராடி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற தமிழ்நாடு அரசு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நொடி வரைக்கும் தமிழக முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி நதிநீர் சிக்கலில் நாம் அடுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னங்கிறத பற்றி அவர் எந்த விதமான ஆலோசனையும் பண்ணலை. மேலும் ஐயா விஜய் அவர்கள் கர்நாடகாவின் தலைநகரம் பெங்களூருக்கு நேராக போய் கர்நாடகா முதலமைச்சரை சந்தித்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி காவிரி நதிநீர் சிக்கலை தீர்க்கப் போவதா தமிழக வெற்றி கழகத்தின் ஊடக மாஃபியாக்கள் தொடர்ந்து செய்திகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். இதை கேள்விப்பட்ட கர்நாடக முதலமைச்சர் ஐயா சிவகுமார் எங்கள் ஊருக்கு யாரும் வர வேண்டான்னு அவர் கதவை இழுத்து மூடிட்டார். எனவே ஐயா விஜய் அவர்களோட பயணம் தற்போது தடைப்பட்டிருக்கு. இந்த நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமைன்னு பாருங்கள். தண்ணீர் கேட்டு போராடி வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் தன் தன்மானத்தை விட்டுட்டு பெங்களூரில் போய் கர்நாடக அரசு முதலமைச்சர்கிட்ட கெஞ்சணுமா? அப்படி கெஞ்சினாலும் அவர் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டிற்கு தரமாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறாரே. எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தனது கோரிக்கையை வென்றெடுப்பார் போன்ற கேள்விகள் ஏராளம் இருக்கின்றன. ஒரு பக்கம் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்கள் தரமாட்டோம், மேகேதாட்டு அணையை கட்டியே தீர்வோங்கிறதுல அவங்க மும்முரமாக ஒருமித்த கருத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயோ இந்த நிலைமை தலைகீழாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சிகளுக்கு சண்டை. மேகேதாட்டு அணை கட்டுகிற இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் இந்த மேகேதாட்டு அணை குறித்து பேசி தீர்ப்பதற்கு ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணுங்கிறது தான் தமிழ்நாடு அரசின் தீர்மானம். இது எவ்வளவு பைத்தியகாரத்தனமான தீர்மானம்னா, ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுடுச்சுன்னா இங்கே தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்தில் சென்று முறையிடுவதற்கான வாய்ப்புங்கிறது இல்லாமல் போயிடும். இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா விஜய் முதல்ல கொண்டு வரலை. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஐயா திமுக சார்பில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த தீர்மானத்தை வரைவு செய்து அதை விஜய் மூலமாக இந்த தீர்மானத்தை ஏற்றிருக்கிறாங்க. இந்த தீர்மானம் ஏற்றுகிற விவகாரத்தில் 2 கட்சியும் ஒருமித்த நிலையில் இருந்து தமிழ்நாட்டின் உரிமையை காவு கொடுத்துருக்கிறாங்க. அது எப்படிங்க நடுவர் மன்றம் அமைப்பதன் மூலமாக தமிழ்நாட்டின் உரிமை காவு கொடுப்பதாக ஆகும்னு கேட்டிங்கன்னா, நடுவர் மன்றம் என்பது இரு தரப்புக்கும் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது பேசுவதற்கான அமைப்பே ஒழிய அது ஒரு ஆணை பிறப்பிப்பதற்கோ அல்லது ஒரு உத்தரவு பிறப்பிப்பதற்கோ அதிகாரம் இல்லாத அமைப்பாகத்தான் இருக்குதுங்க. குறிப்பாக இப்போ காவிரி மேலாண்மை வாரியம்ங்கிறது ஒரு 2 தரப்புக்குமான ஒரு பொது அமைப்பாக இருக்கிறது. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடணும்னு சொல்லி கூட கர்நாடக அரசு இந்த நொடி வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடலை. இந்த மழை பெஞ்ச காரணத்தினால தமிழ்நாடு இன்று வெள்ளத்தின் வடிகால் பகுதியாக பயன்படுத்தப்படுகிறது. அண்ணன் சீமான் சொல்வது போல அந்த ஓடி வரும் வெள்ளத்தில் கூட கர்நாடக அரசு மருத்துவ கழிவுகளையும்
அங்கே இருக்கின்ற பல்வேறு கழிவுகளையும் அந்த தண்ணீரில் கலந்து அந்த வேதியியல் சேர்க்கைகள் மூலமாக அந்த பகுதியே நுரையாக காட்சியளிக்கிறது. மனிதர்களும் விலங்குகளும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு இன்று காவிரி நீரை கர்நாடக அரசு தனது வெள்ளத்தின் மூலமாக வடிய விட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அண்ணன் சீமான் சொன்னார். அதன்படியே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன மிகப்பெரிய சிக்கல்னா, இந்த நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஏற்றுச்சு இல்லையா? அன்னைக்கு ஒற்றுமையாக இருந்த இந்த ரெண்டு கட்சியும் இப்போ சமீப காலமாக கடுமையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்கங்க. காவிரி நதிநீர் சிக்கல்ல தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கணும். இந்த நொடி வரைக்கும் அவர் அனைத்து கட்சி கூட்டம் என்பதையே கூட்டாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி நிருபர்களை பார்த்து பயந்து ஓடுகிறாரோ அதே போல எல்லா கட்சி தலைவரையும் பார்த்து சந்தித்து ஒரு ஒருமித்த முடிவு எடுப்பதில் ஐயா விஜய் அவர்களுக்கு திறமை இல்லாதது என்பது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய குறைங்க. கருணாநிதி ஆண்ட காலத்திலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா ஆண்ட காலத்திலும் சரி, அவங்க தங்களது உறுதியான நிலைப்பாட்டின் மூலமாக கர்நாடக அரசிற்கு நெருக்கடி தரக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்ற முதலமைச்சராக இருந்தார்கள். ஆனால் இப்போது இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி மத்திய சர்க்காருக்கு பயந்த நிலையில் இருக்கிறதுனால, ஒவ்வொன்றையும் டெல்லியை கேட்டு முடிவு பண்ணுறதுனால கர்நாடக அரசை நேரடியாக அவரால் பகைத்து கொள்ள முடியல. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவரான ஐயா சிவகுமார்கிட்ட பேசி ஏதாவது ஒரு மத்தியஸ்தமாக போயிடலான்னு பார்த்தாலும் ஐயா சிவகுமார் அங்கே இருக்கிற கட்சிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய மாநிலத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எப்போதாவது சுமூகமான நிலைமை ஏற்பட்டால் அப்பா பார்த்துக்கலான்னு அவரும் தடுத்துட்டாருங்க. இப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக கூட்டி தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்க போராட வேண்டியதாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி காவிரி டெல்டா மாவட்டங்களில் எப்போதும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிற ஆடி 18 அந்த ஆடிப்பெருக்கு நாள் இந்த முறை எந்தவித கொண்டாட்டமும் இல்லாமல் சோகமாக கழிஞ்சு போச்சுங்க. காவிரி நதிக்கரைகளில் எப்போதும் மக்கள் குளித்து கொண்டாடி மகிழக்கூடிய அந்த திருவிழா இந்த முறை கொண்டாட முடியாமல் போனது பெரிய சோகங்க. வாட்டர் பாட்டிலில் தண்ணி வாங்கி அதன் மூலமாக தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஆடி 18 திருவிழாவை கொண்டாடிய அவலம் இனிமேல் காவிரி நதிக்கரை ஓரம் வாழ்கின்ற மக்களுக்கு ஏற்படவே கூடாதுங்க. இதையெல்லாம் பொருட்படுத்தாத ஐயா விஜய் அவர்களும் ஐயா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சண்டை போட்டுக்கிட்டு அதை ஒரு செய்தியாக மாற்றிக்கொண்டு இருப்பது ரொம்ப அருகுருப்பாக இருக்குங்க. நேத்திக்கு தஞ்சாவூரில் மேகேதாட்டு அணைக்கு எதிராக காவிரி நதிநீர் சிக்கலில் தடுமாறுகிற தமிழக அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்தியது. அந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திய தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் திமுகவின் இளைஞரணி செயலாளர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அந்த மேடையில் பேசுகிறப்ப ரொம்ப அருகுருப்பாக பேசிட்டார். முதலமைச்சரையும் இன்னொரு நடிகையும் ஒப்பிட்டு அவர் பேசிய தரம் குறைந்த வார்த்தைகள் தான் பிரச்சனைகளுக்கு முதல் காரணங்க. அதில் ஒரு வழக்கு போட்ட தமிழ்நாடு அரசு இன்னைக்கு காலையிலேயே போய் அவரை கைது செய்வதற்கான முயற்சிகளில் இறங்கியது. திமுக காரங்கள்லாம் தடுத்தாங்க. அதே மீறியும் தமிழ்நாட்டின் காவல்துறை உதயநிதி ஸ்டாலினை அழைத்து கொண்டு தஞ்சாவூருக்கு வந்துட்டாங்க. இந்த பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்க உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் தஞ்சாவூருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ தமிழ்நாடு அரசு எதில் கவனம் செலுத்தணும்? மாறாக ஒரு கருத்து தெரிவித்து விட்டார் என்பதற்காக எதிர்க்கட்சி தலைவரை போய் கைது செய்யணுமா? நாளைக்கு சட்டமன்றம் தொடங்க இருக்கு. வலிமையான தீர்மானங்கள் மூலமாக காவிரி நதிநீர் சிக்கலுக்கு ஒரு ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னைக்கு நாள் எதிர்க்கட்சி தலைவரை அவர் ஏதோ பேசி விட்டாருன்னு சொல்லி அவரை கைது செய்வது என்று பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டோட பலத்தை குறைக்கின்ற செயலாகவே இருக்கு. உதயநிதி ஸ்டாலினும் அவ்வளவு தரம் குறைந்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காணொலியை பார்த்தாலே தெரியுது, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு தொடக்கத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் மீது தீவிரமான விமர்சனங்களை வைத்து கொண்டே வந்திருந்தார். அந்த விமர்சனங்களின் ஊடாக அங்கே கூடியிருக்கிற பல பேரும் ஒரு நடிகையின் பேரை சொல்லி சத்தமாக கத்துறாங்க. அப்போ கத்துறப்ப உதயநிதி ஸ்டாலின் அதை ஆமோதிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை பேசுகிறாரு. அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் மகளிரணி தஞ்சை மாவட்ட தலைவி ஒரு புகார் கொடுக்க, அந்த புகாரின் அடிப்படையில்
இன்று காலை நீலாங்கரையில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு தமிழ்நாட்டின் காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் வந்து அவரை கைது செய்கின்ற வேலையை தொடங்கினாங்க. நமக்கு என்ன கேள்வினா, இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இதுதான் வேலையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரெண்டு பேரும் ஒரு நாடகம் நடத்தி காவிரி நதிநீர் சிக்கல்லேருந்து தமிழர்களின் கவனத்தை திசை திருப்புறாங்க. எது பேசுபொருளாக இருக்கணுமோ அது பேசுபொருளாக மாறாமல் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசினது சரியா, அதற்கு விஜய் எடுத்த நடவடிக்கை சரியான்னு இந்த இரண்டு தரப்பு மோதலாக இந்த பிரச்சனையை மாற்றிட்டு மக்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் சிக்கலை பற்றி, மேகேதாட்டு அணையை பற்றி மக்களை பேசாமல் வச்சு திசை திருப்புகிற வேலையை திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் திட்டமிட்டு செய்கிறாங்களோன்னு சந்தேகம் வருதுங்க. இவர் என்னவோ மானஸ்தன் மாதிரியும் இவர் என்னவோ குடும்பஸ்தன் மாதிரியும் ரெண்டு பேரும் இருந்து கொண்டு மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த கைது, அந்த கைதுக்கு எதிரான போராட்டங்கள் என்று மாறி நிற்கிற காட்சி இருக்கு பாருங்க. டிவியை பார்த்தாலே உடைக்கணும்னு நமக்கு தோணுதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, காவேரியை காப்பதில் கர்நாடகாவை சேர்ந்த எல்லா கட்சிகளும் ஒரே அலைவரிசையில் நிற்கிறாங்க, போராடுறாங்க. ஆனால் காவேரி உரிமையை காப்பதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அதுவும் முக்கியமாக ஆளுங்கட்சியும் இந்த எதிர்க்கட்சியும் படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க. இன்று காலை முதல் தொலைக்காட்சியை திறந்தோம்னா என்ன செய்தி? உதயநிதி ஸ்டாலின் இப்போது திண்டிவனத்தை தாண்டி விட்டார், இதை விழுப்புரத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறாரு, இந்த நீலாங்கரையை தாண்டி வந்துக்கிட்டு இருக்காரு, அவர் வேன் வரதையே காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சமூக வலைதளங்களில் போனால் இந்த தாவேக்கா ஊடக மாஃபியாலாம் சேர்ந்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசின அந்த துண்டு காணொலியை இந்த தாவேக்கா ஊடக மாஃபியாலாம் பரப்பிக்கிட்டு இருக்கு. யாரும் கண்டுக்கலைன்னா அதை அவங்களே கடந்து போயிருப்பாங்க. ஆனால் இந்த ஊடக மாஃபியா பண்ணுற வேலை பாருங்க, அந்த துண்டு காணொலியை எடுத்து எல்லாருக்கும் பரப்புகிற வேலையை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களே செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த சம்பந்தப்பட்ட நடிகை, பாதிக்கப்பட்டவர் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் வழக்கு போடணுங்க. எப்படி பெண்களை, பெண் உடலை அரசியலோடு இணைத்து பேசுகின்ற இந்த போக்கு இருக்கு பாருங்க, இது முற்றிலுமாக கைவிடப்படணும். உதயநிதி ஸ்டாலின் செய்தது மாபெரும் தவறு என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஊடக மாஃபியா என்று சொல்லக்கூடிய இந்த சமூக வலைதள ஆதரவாளர்கள் இருக்காங்க பாருங்க, எங்களை போன்று யார் எந்த பதிவு எடுத்து போட்டாலும் சரி அதற்கு கீழே தரக்குறைவான வார்த்தைகள், வசை சொற்கள், எங்கள் குடும்பத்து பெண்களை பற்றிய மோசமான ஆபாச சொல்லாடல்கள், இதையெல்லாம் எழுதிதான் எங்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பது மிகவும் கேவலமான விஷயங்க. உண்மையிலேயே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நியாயமான மனிதராக இருந்தால் அவரது கட்சிக்காரர்கள் மீதே அவர் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்றால் அவங்க கட்சியின் அமைச்சர்கள் செய்கின்ற வேலைகள், அந்த அமைச்சர்கள் மூலமாக வருகின்ற தகவல்கள், இதெல்லாம் பார்க்குறப்ப ஏன் இப்படி ஒரு மோசமான அரசாங்கம் நமக்கு அமைஞ்சிருக்குன்னு நாம் நொந்துக்க வேண்டிய நிலையில தாங்க இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஐயா விஜய் அவர்கள் கடந்த காலத்தில் சினிமா துறையில் நடித்த போதும் பெண்ணியம் பாராட்டுகின்ற நடிகராலாம் அவர் திகழலைங்க. ஒரு சாதாரண நடிகர் தாங்க. தமிழ் திரைக்குன்னு இயல்பாக இருக்கிற பெண்களை இழிவுபடுத்துகின்ற காட்சிகள்லாம் ஐயா விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அவர் நடிகராக இருந்தப்ப பெண்களை போற்றுகின்ற வகையில் ஏதாவது ஒரு காட்சியில் நடிச்சிருக்காரான்னு பார்த்தா அது ஏமாற்றம் தாங்க. அவருடைய திரைவாழ்வின் கடைசி காலத்தில் தான் இந்த பிகிலு, இப்போ வந்திருக்கின்ற ஜனநாயகன் போன்ற ஒரு சில படங்களில் பெண்மைக்கென்று சில கருத்துக்களை கூறியிருக்கிறாரே தவிர அவர் ஒட்டுமொத்த திரை வாழ்க்கையை பார்க்குறப்ப பெண்களை இழிவு செய்கின்ற காட்சிகளில் தான் அதிகம் விஜய் நடித்திருக்கிறார். இது ஒரு பக்கம். இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின்ங்க. உதயநிதி ஸ்டாலின் திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறார். அவர் விஜயோட சேர்ந்து தயாரித்த படம் தான் குருவி. இன்றைக்கி இந்த குருவி படத்தை பாருங்கள், அதில் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய எத்தனை காட்சி அமைப்புகள். ஒரு தயாரிப்பாளராக உதயநிதி, ஒரு நடிகராக ஐயா விஜய், இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து உருவாக்கிய படம் தான் குருவி. இப்போ இவங்க ரெண்டு பேரும் யார் பெண்களை இழிவு செய்தது, யார் பெண்களை பாதுகாப்பதுங்கிற பேரில் ரெண்டு பேரும் போடுகின்ற இந்த சண்டை நாடகம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பார்க்கவே சகிக்கலைங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் எதில் ஆர்வம் காட்டணும்னா, காவிரி நதிநீர் சிக்கலில் தமிழ்நாட்டை எப்படி பாதுகாப்பது, வருகின்ற நாட்களில்
தமிழ்நாடு என்பது வெறும் வெள்ள வடிகாலாக பயன்படுத்தப்படாமல் ஒவ்வொரு பயிர் சாகுபடி நேரத்திலையும் சரியாக தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நதிநீர் உரிமையை எப்படி பெறுவது, இதில் 2 பேருக்கும் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக கூட்டி பேசி ஒரு முடிவுக்கு வரணுங்க. சமீபத்தில் கூட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் ஒன்றாக கூட்டி தமிழ்நாடு அரசு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில வேலைகளை அவர் முன்னெடுத்தார். வருகின்ற 7ஆம் தேதி கூட அந்த அமைப்பின் சார்பாக எல்லா கட்சியும் ஒன்றாக சேர்ந்து மேகேதாட்டு அணைக்கு எதிராகவும் காவிரி நதிநீர் சிக்கலில் தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்கவும் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய வேலையை அனைத்து கட்சிகளும் தாங்களாகவே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாப நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குங்க. இதிலெல்லாம் அக்கறை காட்டாமல் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசினார், அதோடைய பொருள் என்ன என்பதையெல்லாம் பற்றி சமூக வலைதளங்களில் ஆராய்ந்து கொண்டு அவர் மேலே வழக்கு போட்டுக்கொண்டு அவரை கைது செய்கிற மாதிரி அழைச்சிக்கிட்டே தஞ்சாவூருக்கு வராங்க. அதுக்குள்ளே போய் உயர்நீதிமன்றத்தில் உதயநிதி போய் ஒரு பிணை வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் முழுக்க தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரை அவர் நீலாங்கரையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் அழைச்சி வர காட்சிகளை தொலைக்காட்சியில் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தவிர தமிழ்நாட்டில் வேறு செய்தி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த நிலைமையிலிருந்து நம்ம மீண்டு வர வேண்டியிருக்கு. இந்த தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இந்த 2 கட்சிகளுமே காவிரி நதிநீர் சிக்கலில் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்பது தான் உண்மை. இந்த துரோகத்தை சரியாக புரிந்து கொள்ள மக்கள் போராட்ட களங்களில் ஒன்று சேர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு பாலைவனமாக மாறாமல் இருக்க வேண்டுமானால் தமிழர்கள் களத்திற்கு வர வேண்டியது அவசியம். காவிரி நதிநீர் உரிமையை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.